ஹே ஹை கைஸ், வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோ லைக் பண்ணிட்டு பாருங்கள் ப்ளீஸ். ரொம்ப பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் சேனலை கூட்டி. லாஸ்ட் எபிசோடில் ஹீரோ என்ன பண்ணியிருப்பானா, ஒரு மேப் போட்டு இந்த இடத்துக்கு வந்துரு அப்படின்னு சொல்லியிருப்பான். போய் பார்த்தா ஒரு சின்னதாக வந்து டின்னர் மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருப்பான். அதுவும் லைட்டாக சிம்பிளாக தான், பட் இதெல்லாம் பார்க்கும்போது ஹீரோனுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும். அப்படியே 2 பேரும் வந்துட்டு அப்படியே பேசிகிட்டே சாப்பிடுவாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா அதில் நூடுல்ஸ் இருக்கும். அந்த நூடுல்ஸ் ஓப்பன் பண்ணி பார்த்தா இவங்க வந்து லவ் பண்ண காலத்தில் வந்து சாப்பிட்ட நூடுல்ஸ் தான். அதே ஃப்ளேவர் வந்துட்டு ஹீரோ வந்துட்டு கொடுத்துருப்பான். இதெல்லாம் பார்த்துட்டு ஹீரோயினுக்கு பழைய ஞாபகம் வருதா அப்படின்னு தான் டெஸ்ட் பண்ணுறான். அதேமாதிரி நம்ம ஹீரோயினுக்கு பழைய ஞாபகம்லாம் வந்துட்டுருக்கு. இவங்க 2 பேரும் வந்துட்டு லவ் பண்ண டைமில் ஹீரோ வந்து அந்தளவுக்கு ரிச்லாம் அவனுக்கு கிடையாது. ஒரு நார்மல் அப்போலாம் என்ன பண்ணுவாங்கன்னா, இன்ஸ்டண்ட்டாக இந்த நூடுல்ஸ் தான் கிடைக்கும். ஸோ இந்த நூடுல்ஸ் தான் வந்துட்டு சாப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின்ட்ட கேட்குறான், உனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் இருக்கா, எங்கள் அம்மா அப்பா இறந்ததுக்கப்புறம் நான் காலேஜை வந்துட்டு ஸ்டாப் பண்ணிடலாம், ஏன்னா ஃபினான்ஸ்லாம் வந்துட்டு யாரும் சப்போர்ட் பண்ண இல்லைன்னு சொல்லிட்டு அவன் காலேஜை விட்டு போக பார்ப்பான். அப்போ ஹீரோயின் தான் வந்து அவளோட டியூஷன் ஃபீஸ் இருக்குல்ல, ஸோ அதை கொடுத்து நீ இதில் பே பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கொடுப்பா. ஹீரோ வந்துட்டு எதுக்கு, இது உன்னோட டியூஷன் ஃபீஸ் ஆச்சு, எனக்கு வேண்டான்னு சொல்லுவான். இல்லை பரவாயில்ல, எனக்கு டியூஷனை விட நீ படிக்கிறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட் அப்படி சொல்லிட்டு கொடுத்துருப்பா. அதெல்லாம் வந்துட்டு ஹீரோ சொல்லுவான். இதெல்லாம் ஹீரோயினுக்கு வந்துட்டு ஸோ இந்த அளவுக்கு இவர் ஞாபகம் வச்சிருக்காரு அப்படின்னு இவளுக்கும் தோணுது. இவங்க 2 பேரும் பழசெல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. எவ்வளோ ஹாப்பியாக இருந்தோம், அப்போல்லாம் நம்மக்கிட்ட காசும் இருக்காது, டைமும் பெருசாக இருக்காது, ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் மொமெண்ட்டுமே நம்ம என்ஜாய் பண்ணி பார்த்தோம். ஆனால் இப்போ நம்மக்கிட்ட காசு இருக்குது, நிறைய டைம் இருக்குது, நமக்குள்ளே வந்துட்டு அந்த நெருக்கம் தான் இல்லை அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். அவனுக்கு வேறு லைஃப் அமைஞ்சிருச்சு, எனக்கு வேறு பாது போயிடுச்சுன்னு சொல்லிட்டு அப்படியே லைட்டாக ஃபீல் பண்ணியும் பேசுகிறான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே தான் வந்துட்டு அசிஸ்டண்ட்டு மேனேஜரும் பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ மேனேஜர் வந்து இப்போது ஜெயின் வந்து கால் பண்ணாங்க, ஏதோ தட்டு தர மாதிரி ஒரு மாதிரி பேசினாங்க அப்படின்ட்டு எல்லா விஷயத்தையும் மேனேஜர்கிட்ட சொல்லும் போது, அப்படியா, ஏன் அன்னைக்கு ஸ்விம்மிங் பூலுக்கு நீ தான் அழைச்சிட்டு போன, ஜெயின் தான் கூப்பிட்டு அழைச்சிட்டு போனாங்க தானே, அப்படி தான் ஹீரோ சொல்லி அமிச்சாரு, ஆனால் அந்த பேச்சில் ஏதோ டிஃப்ரெண்ட் தெரியுது, ஐ திங்க் ஏதோ கன்ஃபியூஸாக இருக்காங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு இங்கே சொல்லிட்டு இருக்கான் அசிஸ்டன்ட். அப்புறம் ஜெயினை தான் கட்டுறாங்க. ஜெயின் வந்துட்டு உடனே அவசரமாக வந்துட்டு சுவிட்சர்லாந்து கிளம்புறாள். அவங்க அப்பாவுக்கு டவுட்டு, என்ன நம்ம பொண்ணு திட்டுக்கிட்டு கிளம்புறான்னு சொல்லிட்டு கேட்குறாரு. போயிட்டு கூட யார் அழைச்சிட்டு போகிறா, டேனை தானே அழைச்சிட்டு போகிறா. டேன்ட்ட போய் கேட்கும் போது, அப்பா ஒன்றும் கிடையாது, நான் வந்து சும்மா தான் போகிறேன், ஒரு பிஸ்னஸ்க்காக தான் போகிறோம் அப்படின்னு. அப்பா கிட்ட சொல்ல வேணாம், அப்பா கஷ்டப்படுவாருன்னு இவ எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறான். ஆனால் இதனால அவங்க அப்பா என்ன பண்ணுறாங்கன்னா, டேன் கிட்ட போயிட்டு ஏதோ சம்திங் ராங்னு தோணுது, என்கிட்ட எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க, ஆனால் ஒன்றுப்பா, என் பொண்ணை நான் உன்னை நம்பி தான் அனுப்புகிறேன், ஸோ கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்கப்பா, அவளோட மனசே ரொம்ப சாஃப்டான மனசு, யார் ஏதாச்சும் பண்ணாலையும் ஹர்ட் ஆகிடுவா அப்படின்னு சொல்லி தான் அனுப்புகிறாரு. டேனை ஓகே அங்கிள் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் வந்துட்டு ஹோட்டலுக்கும் வந்துடுறாரு. ஹீரோக்கு என்னன்னா, இன்னும் 2 நாள் தான் இருக்குது, எப்படி இவ்வளோ செட்யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு அப்படியே தலையெல்லாம் பிக்குது. எப்படி தானே இவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணால் மட்டும்தானே இவனால செட்யூஸ் பண்ண முடியும். ஸோ அவன் என்ன சொல்கிறான்னா, இப்போ என்ன ரூமுக்கு போய் ஆகணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான் ஹீரோ. இல்லை நாளைக்கு ஒரு மீட்டிங், முக்கியமாக வந்து கஸ்டமரை வந்துட்டு கிளைண்ட்டை வந்து மீட் பண்ணணும், அதனால் நான் போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறா. வேறு ஆப்ஷனே இல்லை சரின்னு சொல்லிட்டு இவன் மனசே இல்லாமல் வெளியே வந்துட்டுருக்கான். இவளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இவளுக்கு வேறு மாதிரி ஃபீலிங்ஸ், அவனுக்கு பழி வாங்கணும் ஒரு எண்ணம் மட்டும்தான் இருக்குது. ஸோ இவன் அப்படி வந்துட்டு இருக்கும்போது அப்போ தான் ஃபோனை செக் பண்ணுறான். ஹீரோயின் கூட இருக்கும்போது ஃபோனை செக் பண்ணியிருக்க மாட்டான். மேனேஜர் வந்து நிறைய வாட்டி கால் பண்ணியிருப்பார். ஸோ அவர் கால் பண்ணி, என்ன தப்பா இருக்குது, நீ இட்டாலிக்கு போவே இல்லையா அப்படிங்கும்போது, ஆமாம் நான் இட்டாலிக்கு போல, ஒரு முக்கியமான விஷயமா சுவிட்சர்லாண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படியா, நீ எப்படி சுவிட்சர்லாந்து வந்த, சரி வீடு, இப்போ தான் வந்துட்டு ஜெயின் வந்து கால் பண்ணாங்க, கால் பண்ணி ரொம்ப கோவமாக வந்து கேட்டாங்க, இட்டாலி இருக்க நம்ம ஆஃபீஸ்க்கு வந்து கால் பண்ணியிருக்காங்க, நீங்கள் அங்கே போகலன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் இப்போ அவள் சுவிட்சர்லாந்து கிளம்பி வந்துட்டு இருக்காங்க போது எப்போ கிளம்புறா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆல்ரெடி கிளம்பியிருப்பாங்க, டேனும் தான் கிளம்பியிருக்காங்க, 2 பேரும் கிளம்பி வந்துட்டுருக்காங்க, கண்டிப்பாக காலையில் அவங்க வந்துடுவாங்கன்னு சொன்னதுக்கப்புறம் ஹீரோக்கு ஷாக்கு. ஓகே அங்கிள், சப்போஸ் அவங்க வந்துட்டு ஏதாச்சும் உங்ககிட்ட ஃபோன் பண்ணி கேட்டால் எனக்கு கண்டிப்பாக இன்ஃபார்ம் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுறான்னா, கிளைண்ட்டுக்கே கால் பண்ணுறான். கிளைண்ட்டுக்கு கால் பண்ணி நெக்ஸ்ட் டே ஆகிடுது. கிளைண்ட்டுக்கு கால் பண்ணி என்ன சொல்கிறேன், இன்னைக்குள்ள மீட்டிங்கை வந்து கேன்சல் பண்ணிடலாம், அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மீட்டிங்கே இவன் தள்ளி போடுறான். அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்து அந்த மீட்டிங் தான் வெளியே வருவா, போகணுன்னு சொல்லிட்டு வருவாள் ரூமை விட்டு. அப்போ தான் சொல்லுவான் ஹீரோ, இல்லை இன்னைக்கு அந்த மீட்டிங் வந்து கேன்சல் ஆகிடுச்சு, நாளைக்கு தான் அந்த மீட்டிங்னு சொல்லிட்டு வேறு பிளேஸில் அப்படின்ட்டு இவன் சொல்கிறான். அப்படியா, சரி நான் போய் இன்ஃபார்ம் பண்ணுறேன், அதுக்கப்புறம் அடுத்த வேலையை பார்க்கலாம் அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறாள். அப்போ ஹீரோ வந்துட்டு, என்ன இன்னைக்கு ஒரு நாள் வந்து தள்ளி போயிடுச்சு, நம்மளுக்கு இருக்கிறதே வந்துட்டு 3 டேஸில் 2 டேஸ் தான் இருக்குது, இந்த நாள் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டாமா, நீ ஆல்ரெடி எனக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்தல, நான் என்ன சொன்னேன் ப்ராமிஸ் பண்ணி கொடுத்தல, நான் என்ன சொன்னாலும் செய்வேன், என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டு, இப்போ என்ன நீ பேக் வாங்குறியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்குறான். இல்லை நான் உண்மையை தான் ப்ராமிஸ் பண்ணி கொடுத்தேன் அப்படின்னு சொல்லுவாள். அப்போ சரி வா, எனக்கு ஒரு பிடிச்ச பிளேஸ் இருக்குது, அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனை வந்துட்டு கூப்பிட்டு போகிறான். ஹீரோனா ஹாப்பியாக தான் போகிறான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜெயினும் இவங்க 2 பேருமே இங்கே வந்துருவாங்க. இவன் என்ன பண்ணுறான்னா, அந்த சிட்டியில் ஹோட்டலுக்குலாம் இன்னும் போவே இல்லை, அப்படி ரோட்லேயே வந்து இவங்க 2 பேரும் எங்கேயாச்சும் போகிறாங்களா வராங்களான்னு தேடிட்டு இருப்பாளா. அப்போ டேன் சொல்லுவான், இது என்ன சின்ன சிட்டி நினச்சா, நீ பார்த்தோன்னே கண்டுபிடிக்கலான்ட்டு, வா நம்ம ரூமுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவான். அப்போ வந்து இவன் என்ன பண்ணுவான்னா, மேனேஜருக்கு கால் பண்ணி இன்றைக்கி சூக்கு எங்கெல்லாம் வந்து அப்பாயின்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பா. ஸோ இப்படி கேட்டோடனே வந்துட்டு இவர் திணறாரு, என்னம்மா ஏன் இதெல்லாம் கேட்குற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இல்லை எனக்கு தெரிஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாளா. சரின்னா அவர் சொல்லிடுறாரு, வேறு ஆப்ஷனே கிடையாதுல்ல. இப்போ வந்துட்டு டேன் என்ன சொல்கிறான்னா, உட்காந்து சாப்பிடு, நீ வந்துட்டு வந்ததுலேருந்து சாப்பிடவே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை எனக்கு வந்துட்டு ஹீரோ பார்த்தே தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாளா. அதுக்கு தெம்பா சாப்பிட்டு தானே தேட
முடியும் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு இவ சாப்பிட்றா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இங்கே மேனேஜர் தான் வந்துட்டு ஹீரோக்கு டெக்ஸ்ட் பண்ணி விடுறான். ஆனால் ஹீரோ வந்துட்டு இன்னும் ஃபோனே பார்க்கவே இல்ல. இவங்க 2 பேரும் என்ன பண்ணுறாங்கன்னா, ஸ்னோலாம் இருக்குல்ல, ஸோ அந்த இடத்துக்கு தான் போயிருக்காங்க. அங்கே வந்துட்டு ஹீரோயின் கூட வந்துட்டு ஜாலியாக ஸ்பெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு நிறையா வந்துட்டு மெமரீஸ்லாம் க்ரியேட் பண்ணுறான். இவன் வாண்டடாக தான் எல்லா மெமரியும் க்ரியேட் பண்ணி ரொம்ப ஹாப்பியாக அவகிட்டே நடந்துட்டுருக்கான். இங்கே பார்த்தீங்கன்னா, இவ திருப்பி திருப்பி கால் பண்ணிகிட்டு இருக்கான். என்ன இன்னும் எனக்கு அந்த அட்ரஸ் அனுப்பவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு மேனேஜர் கேட்கும்போது, மேனேஜருக்கு ஒரு வழியே கிடையாது. ஸோ என்ன பண்ணுறாருன்னா, சூவோட அப்பாயின்மெண்ட் எங்கன்னு சொல்லிட்டு அமுச்சு விட்டுறாரு. அதுக்கப்புறம் அது பக்கத்து ஊரில் தான் இருக்க போல். ஸோ அங்கே வந்து கிளம்பி போகணும். அங்கே தான் நம்ம ஹீரோயின்ஸ் வந்து போயிருக்காங்க. நாளைக்கு தான் அப்பாயின்மெண்ட்டு. இவன் என்ன பண்ணுறான்னா, இப்போயே கிளம்பி போகலாங்கிறா. டேன் வந்துட்டு இங்கே பாரு, உடம்பு சரியில்லை, நம்ம வந்துட்டு ஸ்டே பண்ணிவிட்டு அப்போ நாளைக்கு கிளம்பி போகலாம் அப்படின்னு சொல்கிறான். சரின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் அங்கேயே ஸ்டே பண்ண போகிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஹீரோயின் வந்து அங்கே இருக்க அழகான வியூலாம் பார்த்து நடந்து வந்துட்டு இருக்காங்க. இவங்க வந்துட்டு செக்-இனும் பண்ணிட்டாங்க. இவங்க 2 பேரும் ஒரே ரூமில் தான் வந்து ஸ்டே பண்ண போகிறாங்க போல். அப்போ இவன் டேன் என்ன சொல்கிறான்னா, ஓகே நீ போய் ரெஸ்ட் எடுத்துக்கோ, நான் ஹீரோயினுக்கு வந்துட்டு கால் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் போய் கால் ட்ரை பண்ண போகிறான். இங்கே ஹீரோ என்ன சொல்கிறான்னா, இங்கே வந்து நைட் ஆகிடுச்சு, இதுக்கப்புறம் இவங்க எங்கே போய் என்ன தெரியுன்னு தெரியல, இவங்களுக்கு வந்து வழி மாறி வந்த மாதிரி இருக்காங்க. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு வீடு இருக்கும், அது ஏதோ கைவிட்ட வீடு மாதிரி இருக்கும், அந்த வீட்டில் யாருமே இருக்க மாட்டாங்க. ஸோ நம்ம இங்கே வந்து ஸ்டே பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அங்கே போய் ஸ்டே பண்ண போகிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஜெயின் ரொம்ப டயர்டாகி அங்கேயே வந்து படுத்துருவாள். ரொம்ப டயர்டுங்க, அவள் வந்துட்டு தேடி தேடி பார்த்துருப்பாள். நெக்ஸ்ட் இவன் என்ன பண்ணுவான், ஷூவெல்லாம் கழட்டி வச்சுட்டு அவளை போயிட்டு பெட்டில் படுக்க வச்சுட்டு பெட்ஷீட்லாம் போற்றி விட்டு வந்துடுவான். வந்துட்டு திருப்பி ஹீரோயினுக்கு தான் ட்ரை பண்ணிட்டு இருப்பான். ஹீரோயின் மொபைல் தான் இல்லையே, ஸோ ஹீரோயினை வந்து காண்டாக்டே பண்ண முடியாது. இவங்க 2 பேரும் அந்த வீட்டில் தான் இருப்பாங்க. அப்போது உனக்கு ஞாபகம் இருக்கான்னு சொல்லிட்டு சில விஷயத்த வந்து பேசுவாங்க. இவங்க 2 பேரும் காலேஜ் படிக்கும்போது ஒரு கேம்பெயின் மாதிரி போயிருப்பாங்க. அங்கே ஒரு இடத்துல வந்து ஸ்டே பண்ணியிருப்பாங்க. அப்போ ஹீரோ என்ன பண்ணுவானா, 2 பேரும் ஒன்றா படுக்க போகிறேன்னு சொல்லிட்டு நல்ல வந்து பில்லோலாம் வச்சுட்டு கவர் பண்ணியிருப்பாள். ஸோ அதை தான் வந்துட்டு ஹீரோயின் சொல்கிறான், நான் இன்றைக்கி அது மாதிரி பண்ணேன்ல. அப்போ வந்து ஹீரோ என்ன சொல்லியிருப்பானா, கவலைப்படாத, ஒரு பொண்ணு எஸ் சொல்லாமல் நான் வந்துட்டு அத்துமீற மாட்டேன், அது இல்லாமல் என்ன நான் தரமாட்டேன் அப்படின்னு சொல்லியிருப்பான். ஸோ அதே மாதிரி இங்கே வந்துட்டு அதே மாதிரி படுத்துருக்காங்க. அங்கே வந்து எப்படின்னா 2 பேரும் வந்து தனித்தனி தான் படுத்து வந்திருப்பாங்க. ஸோ அதே மாதிரி இதே இடத்துல வந்து தனித்தனியாக பார்த்துட்ருக்காங்க. ஸோ ஹீரோயின் அதெல்லாம் சொல்ல ஹீரோக்கு வந்துட்டு உனக்கு அதெல்லாம் ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்குறான். ஆமாம் ஞாபகம் இருக்குன்ட்டு கேட்கும்போது, அதெல்லாம் செம்ம ஸ்டோரி இல்லை, நம்ம லைஃப்பில் அவ்வளோ ஜாலியாக இருந்தோம்ல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சென்டிமெண்ட்டாக பேசிகிட்டு இருக்கும்போது ஹீரோ என்ன பண்ணுறான், அந்த எமோஷனில் வந்துட்டு ஹீரோட கையை பிடிக்கிறான். ஸோ ஹீரோட கையை பிடிச்சோன்னுமே ஹீரோக்கு என்ன தோணுதுன்னா, சரி லைட்டாக நம்ம வலிக்கு வரா போல அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு கிஸ் பண்ணுறதுக்கு போகிறான். ஹீரோயின் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாளா, இல்லை உன்னை நான் எதுவுமே செய்யலை, அன்றைக்கி சொன்னது தான் இன்றைக்குமே, ஒரு பொண்ணு எஸ் சொல்லாமல் நான் அத்துமீற மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன தரப்போகிறதும் கிடையாதுன்னு சொல்லிட்டு சும்மா ஹக் பண்ணுற மாதிரி படுத்து தான் இருப்பான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நார்மலாக எப்போதும் படுத்து இருப்பாங்களே, ஸோ அது மாதிரி கை மட்டும் கோத்து படுத்துட்டு இருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஜெயின் எந்திரிப்பா. ஜெயின் ஏஞ்சி நம்ம எப்படி கட்டிலுக்கு வந்தோம், நம்ம அங்கே சோஃபாலெலாம் படுத்துருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பா. ஆப்போசிட்டில் ஃபுட்டுலாம் இருக்கும். ஸோ அங்கே ஒரு நோட் இருக்கும், அதோட சேர்த்து ஒரு ரோஜா பூ இருக்கும். அவன் வந்து என்ன சொல்லியிருப்பான்னா, டேன்லாம் எழுதி வச்சிருப்பான், நான் கீழே தான் இருக்கேன், ஹோட்டலோட கீழே தான் இருக்கேன், நீ சாப்பிட்டுட்டு ஷார்ப்பாக கிளம்பி வெளியே வா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிருப்பான். முக்கியமாக சாப்பிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு நோட் பண்ணியிருப்பானா. இப்படி இவங்க ரொம்ப கைண்டாக நடந்துக்கிறதுலாம் வந்துட்டு ஜெயினுக்கு ரொம்பவே பிடிக்கும். அப்போ என்ன சொல்லுவானா, ஸோ நீங்கள் ரொம்ப லக்கி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை தான் சொல்லிட்டு இருப்பான். அவன் வந்துட்டு ஹீரோயினை தான் லவ் பண்ணுறான். ஸோ அதை தான் இவன் சொல்கிறான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இவன் கால் பண்ணி அவங்க அப்பாட்ட கேட்பான், ஹீரோனோட அப்பாட்ட, இந்த மாதிரி ஹீரோயின் வந்துட்டு கால் பண்ணாங்களா சொல்லிட்டு டேன் கேட்கும்போது, அம்மா கால் பண்ணா, அவளோட மொபைல் வந்துட்டு மிஸ் ஆகிடுச்சான். ஸோ ரேண்டமாக ஒரு நம்பர்லேருந்து கால் பண்ணான்னு சொல்லிட்டு அந்த நம்பரை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அந்த நம்பரை வந்து கொடுப்பாங்க. நெக்ஸ்ட்டு ஹீரோக்கு வந்து மேனேஜர் கால் பண்ணி இந்த மாதிரி ஜெயின் கால் பண்ணி ஷெட்யூல்லாம் கேட்டாங்க. நான் ஒரு ஷெட்யூல் மட்டும் தான் சொல்லியிருக்கேன், நான் எப்படி இன்ஃபார்ம் பண்ணுறது தெரியல, நான் கால் பண்ணிட்டே இருந்தேன், எனக்கு வந்து டவுட்டாக இருக்குது, நீ ஏதாச்சும் பிரச்சனை பண்ணுறியா, நீ எதுக்கு வந்துட்டு இட்டாலிக்கு வந்திருக்கேன், சம்திங் ராங், ஏதாச்சும் கிரிமினல் ஆக்டிவிட்டி பண்ணிட்டு இருக்கியா, எனக்கு ஓப்பனாக சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட்ட வந்து கேட்குறாரு. நான் ஹீரோக்கு ஒரு நல்ல வெல்விஷர் தானே, ஸோ வந்துட்டு கேட்குறாரு. ஹீரோ வந்துட்டு நான் இந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ணலை அங்கிள் அப்படின்னு சொல்கிறோம். இல்லை எனக்கு ஏதோ தப்பாக தெரியுது, ஜெயின் ரொம்ப நல்ல பொண்ணு, அந்த பொண்ணை வந்து ஹர்ட் பண்ணிடாது அப்படின்னு சொல்கிறாரு. நான் ஹர்ட்லாம் யாரையும் பண்ண போகிறதில்ல, நான் பண்ணுறதுலாம் ஒரு வேலை நல்லதுக்கு மட்டும்தான், மற்றபடி எதுவுமே கிடையாது, நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க, நான் ஜெயினை தான் ட்ரூவாக லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறான். உடனே வந்துட்டு, இந்த பாருப்பா நீ ரொம்ப கேர்ஃபுல்லாக இரு, ஏதாச்சும் தப்பு பண்ணி மாட்டிக்காத, ஜெயின் ரொம்ப நல்ல பொண்ணுப்பா, அந்த பொண்ணை வந்து நீ மிஸ் பண்ணிடாது அப்படின்னு சொல்கிறாரு. கண்டிப்பாக அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுடுறான். அதுக்கப்புறம் இங்கேருந்து ஹீரோயின் அப்படியே முறைச்சி பார்த்துட்டு இருக்கான். சில விஷயத்தெல்லாம் வந்து யோசிச்சு பார்க்குறான். ஹீரோயின் வந்து சொல்லியிருப்பாள், ஆமாம் நான் வந்துட்டு காசுக்காக தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லுவா. ஆமாம் எனக்கு மணி தான் இம்பார்ட்டன்ட், அதே காசை வச்சுட்டு நீ வந்து என்ன பண்ணிட்டா கூட நான் உன்னை சூஸ் பண்ண மாட்டேன், உன்னை நான் என்டையராக மறந்துட்டேன், நீ தான் இன்னுமே ஞாபகம் வச்சுக்கிட்டு எப்படி அலைஞ்சிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அவள் வந்துட்டு அவாய்ட் பண்ணுறதுக்காக நம்ம ஹர்ட் பண்ணி பேசியிருப்பா. அதுக்கப்புறம் ஹீரோ வந்து ஆக்சிடென்ட் ஆயிருக்கலாம். அப்போ அந்த நோட்டில் வந்துட்டு நான் மறந்துருக்கேன், நம்மளுக்குள்ளே என்ன நடந்துச்சோ அதெல்லாம் மறந்துருக்கேன், நான் வந்துட்டு வேறு வாழ்க்கையை நோக்கி போகிறேன் அப்படின்னு நோட்டில் எழுதியிருப்பா. ஸோ அதெல்லாம் வந்துட்டு இவன் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். அதுக்கப்புறம் கோமா இருந்தவன் திருப்பி ஹீரோயின்ட்ட போயிட்டு ஹாப்பியாக பேசிகிட்டு இருக்கான். அப்புறம் ஜெயின் வந்துட்டு ரெடியாகி வந்ததுக்கப்புறம் அப்போ தான் அவன் டேன் சொல்கிறான், இந்த மாதிரி ரேண்டமாக ஒரு நம்பர்லேருந்து கால் பண்ணியிருக்கா, அது பக்கத்து ஊரில் தான் இருக்குது, அது பார்த்திங்கன்னா ஒரு வெக்கேஷனுக்காக போகிற இடம், ஸோ அங்கே போகலாம் ஸ்னோலாம் இருக்கும், சப்போஸ் அங்கே தான் அவங்க போயிருப்பாங்கன்னு சொல்லிட்டு இவங்க கிளம்பி வராங்க. இங்கே பார்த்திங்கன்னா ஹீரோயினும் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க.
அப்போ வந்துட்டு ஹீரோ சொல்கிறான், எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, இன்னும் ஒரு நாள் இருக்குன்னு நினச்சாலே ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். உன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா டே டைம் ஓடிடும் போலியே, நீ தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருப்பானா. அப்போ ஹீரோயின் சொல்கிறா, இதில் என்ன இருக்குது, உங்களுக்கு ஒரு நல்ல பொண்ணு கிடச்சிருக்கா ஜெயின், நீங்கள் வந்து கவலைப்படையே தேவையில்லை, உங்கள் லைஃப் லாங் வந்துட்டு அவள் வந்து ரொம்ப கேராக பார்த்துப்பா அப்படின்னு ஹீரோயின் சொல்லும் போது ஹீரோ என்ன சொல்கிறான்னா, ஆமாம் அவள் ரொம்ப பர்ஃபெக்டான உமன் தான், பட் இருந்தாலுமே ஒன்றை ரீப்ளேஸ் பண்ண முடியாதுல்ல அப்படின்ட்டு ஹீரோ வந்து அப்படியே ஐஸ் வைக்கிறாங்க. அப்படியே ஹீரோயின் லைட்டாக வந்து மெல்ட் ஆகிற மாதிரி காட்டுறாங்க. அதுக்கப்புறம் இவங்க அந்த ஸ்னோ இருக்குல்ல, ஸோ அந்த பிளேஸ்க்கு இவங்க வராங்க. அப்புறம் அந்த ரெஸ்டாரண்ட் சொல்கிறாங்க, அந்த ரெஸ்டாரண்ட்டுக்குமே வந்துட்டு இருக்காங்க. இங்கே ஹீரோ வந்து சொல்கிறான், இங்கே பாரு இன்னும் ஒரு நாள் தான் இருக்குது, நான் ஒரு நாள் முடிஞ்சிடுச்சு, இன்னும் ஒரு நாள் தான் இருக்குது, ஸோ எனக்காக நீ டைம் ஸ்பெண்ட் பண்ணுவல்ல, நம்ம சீக்கிரம் கிளைண்ட்டை பார்த்துட்டு நான் அவன் சொல்கிற பிளேஸ்க்கு நம்ம போகலாம் அப்படின்னு ஹீரோ வந்து சொல்கிறான். சரின்னு ஹீரோயினும் சொல்கிறான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இவங்க அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கும் வந்துட்டாங்க. அந்த ரெஸ்டாரண்ட்டில் உள்ளார போகிறாங்க. அதுலேயே வியூ ஓப்பன் பண்ணி பார்த்தா அந்த இடத்துல கண்ணாடி இருக்கும். அதுக்கு ஆப்போசிட் சைடில் தான் நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் நிற்கிறாங்க. அவங்க இந்த இடத்துல காஃபிலாம் குடிச்சு முடிச்சிட்டாங்க. பிரேக்ஃபாஸ்ட்டாக முடிச்சுட்டு அவங்க அந்த ஹோட்டலை விட்டு வெளியே போகிறாங்க. இப்போ தான் இவங்க உள்ளார வராங்க. ஹீரோ என்ன பண்ணிருப்பாங்கன்னா, டேன் வந்து ஒரு ஸ்கார்ஃப் வந்து மேக் பண்ணி கொடுத்துருப்பார்ல, அதை அங்கே தான் வச்சுட்டு இருந்திருப்பா. டேன் வந்துட்டு பார்த்துருவார், அந்த ஸ்கார்ஃப் வந்துட்டு விட்டுட்டு போயிட்டா போல. இது நீங்கள் ஹீரோயினுக்கு பண்ணி கொடுத்த ஸ்கார்ஃப் தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறேன். ஆமாம் இது ஹீரோயினுக்கு தான் நான் பண்ணி கொடுத்தேன். அப்போது இங்கே தான் இருக்காங்கன்னா இப்போ தான் போயிருப்பாங்கன்னு சொல்லிட்டு ஜெயின் என்ன பண்ணுறான், அந்த பக்கம் ஓடிட்டு இருக்கா. இங்கே டேன் பொறுமையாக போ ஜெயின் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கத்திட்டு வந்துட்டு இருக்கான். அதுக்கப்புறம் இன்னொரு கிளைண்ட்டை மீட் பண்ணுறாங்க, வந்திருப்பாங்கல்ல. ஸோ அந்த கிளைண்ட் வந்து மீட் பண்ணிட்டாங்க. மீட் பண்ணிவிட்டு அவங்க அந்த சீக்கிரமாக ஹீரோ வந்து பேசுகிறான். ஸோ கிளைண்ட் எல்லாத்துக்கும் ஓகே சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. இவன் என்ன பண்ணுறான், அந்த ஸ்னோ பக்கம்லாம் போயிட்டு இருக்கா. ஃபஸ்ட்டு அவங்க இங்கே தான் வந்திருப்பாங்கல்ல, ஸோ அங்கே போயிட்டு தேடிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுறா, தட்டு தர மாதிரி கீழே விழுறா. அப்போ டேன் வந்துட்டு, ஏன் இப்படி பண்ணுற, ஏன் இப்படி பைத்தியக்காரத்தனமாக வந்துட்டு இப்படி ஓடிட்டுருக்கேன், நீ உன் ஹெல்த்தை பார்த்துக்கவே மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு கொஞ்சம் கோவம் வந்தது. நீ வாங்கி உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு உட்கார சொல்கிறாங்க. இப்போ கண்ணு முன்னாடி ஒருத்தவங்களை பார்த்தும் இங்கே தான் சூ வந்திருக்கா, அவள் வந்து 2 காஃபி வேறு குடிச்சிருப்பாள், கண்டிப்பாக அது சேட் தான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே 2 காஃபி கப் இருக்கும். இவ கன்ஃபார்ம் பண்ணிட்டான், நான் இவ்வளோ ஃபீல் பண்ணுறேன், நீங்களும் தானே வந்துட்டு சூவை லவ் பண்ணிட்டு இருக்கீங்க, ஏன் உங்களுக்கு ஃபீலிங்ஸே வரல, உங்களுக்கு ஒரு பிடிச்ச பொண்ணு வந்துட்டு இன்னொரு பையன் கூட இங்கே வந்திருக்கா அப்படின்னு தெரிஞ்சா அவங்களுக்கு கோவம் தானே வரணும், நீயும் கோவப்படலை, அப்போது நான் மட்டும் தான் கோவப்படுறேன்னா உங்களுக்கு அந்த பொண்ணு மேலே லவ்வே கிடையாதான்னு சொல்லிட்டு இவ கொஞ்சம் சவுண்டாக பேசுவாளா. அப்போ வந்து டேன் கோவம் வந்துடுங்க, பாரு நீ வந்து டவுட் பண்ணி இங்கே வந்திருக்க, அது உன்னோட ஃபேட்டு, நீ ஓடி திரிஞ்சு பண்ணுற, ஆனால் நான் டவுட் பண்ண எனக்கு அவசியமே கிடையாது, எனக்கு வந்துட்டு ஹீரோயினை பற்றி தெரியும் அப்படின்னு இவன் சொல்கிறான். உடனே இவளுக்கு வந்து ரொம்ப இதாகிடுது. ஸோ சாரி, நான் தெரியாமல் உங்களை வந்து ஹர்ட் பண்ணி பேசிட்டேன், மன்னிச்சிடுங்க டேன் அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்குறான். என்னால் முடியல, எனக்கு வந்துட்டு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா, என்னோட பாய் ஃப்ரெண்ட் இன்னொரு பொண்ணு கூட இங்கே வந்திருக்கான் அப்படின்னு தெரிஞ்சா எனக்கு எவ்வளோ வலிக்கே தெரியுமா, நான் அவன் பின்னாடி ஓடி ஓடி பார்த்துட்ருக்கேன், அவன் எங்கே இருப்பான்னு எனக்கு தெரியலன்னு சொல்லிட்டு இந்த ஜெயின் அழுகுறாங்க. இந்த டேனுக்கே ரொம்ப கஷ்டமாயிடுது, நம்மளுக்கே ரொம்ப கஷ்டமாயிடுது இந்த பொண்ணு ஓடி ஓடி தேடுறதெல்லாம் பார்க்கும்போது. அதுக்கப்புறம் ஹீரோ பார்த்தீங்கன்னா கிடைக்கிற கேப் எல்லாம் ஹீரோயின் கிட்ட வந்து ரொமான்டிக்காக இருக்க ட்ரை பண்ணுறான். ஆனால் ஹீரோனுக்கு லைட்டாக அன்கம்ஃபர்டபுளாக இருக்கனால டக்குன்னு ஏஞ்சிருவாளா. அவனே வந்துட்டு அடிப்பட்டமாக நடிப்பான். அதுக்கப்புறம் பொய்யா நடிக்கிறா தெரிஞ்சதுக்கப்புறம் பிடிச்சி தள்ளி விடுறான். ஆக மொத்தத்தில் ஹீரோ வந்து நினைக்கிறது எல்லாமே ஒரு பக்கம் வந்து நடந்துட்டு இருக்கு. அதுக்கப்புறம் இங்கே வந்துட்டு வைபோ கிட்ட வந்து கால் பண்ணி, வைபோன்னு அசிஸ்டன்ட் இருக்கார்ல, அவர் பேர் தான் வைபோ, அவங்கள்ட்ட வந்து கால் பண்ணி நெக்ஸ்ட் அப்பாயின்மெண்ட் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு தெரிஞ்சுக்கிறா. அப்போ அவர் வந்து சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் ஹீரோயின் எங்கே ஸ்டே பண்ணியிருக்கான் இந்த ஹோட்டல்லையுமே சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் மேனேஜர்கிட்ட போய் சொல்கிற மாதிரி கேட்டாங்க, ஜெயின் கேட்டாங்கும் போது ஏன்டா நீ உளறி வச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு கோவம் வருது. ஏன்னா என்கிட்ட சொல்லாமல் ஏடா சொன்னேன், இப்போ நெக்ஸ்ட் அங்கே தான் போவா, பொண்ணு போனால் ஹீரோ வந்து மாட்டிப்பானே, ஹீரோ ஏதோ வேலை பண்ணுறான் அப்படின்ட்டு இவருக்கு தெரியுது. பட் அவனால் தடுக்க முடியல. ஆனால் ஹீரோ லைஃப் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு மேனேஜர். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு அங்கே தான் இருக்காங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் இங்கே தான் நைட் வந்து ஸ்டே பண்ணுவான்ட்டு அவங்க அந்த இடத்துக்கு போகிறாங்க. அதுக்குள்ளே மேனேஜர் என்ன பண்ணுறாருன்னா, ஹீரோ கால் பண்ணி இந்த மாதிரி மேனேஜர் அசிஸ்டன்ட் வந்து எல்லா உண்மையும் சொல்லிட்டான், எங்கே அடுத்த கிளைண்ட்டு யாரை பார்க்க போகிறீங்க, ஐ மீன் அந்த கிளைண்ட்டை அவங்க பார்த்துருப்பாங்க, கிளைண்ட்டை யாரை பார்க்க போகிறீங்க, இப்போ நீங்கள் நைட்டு எங்கே ஹீரோயின் வந்து ஸ்டே பண்ண போகிறா அப்படிங்கிறதெல்லாம் வந்து சொல்லிட்டாங்கன்னு சொன்னதுக்கப்புறம் ஹீரோக்கு வந்துட்டு என்னடா இது எல்லாத்தையுமே உளறி வச்சிடறாங்கன்னு சொல்லிட்டு இவன் எப்படியாச்சும் ஹீரோயினை வந்து தடுக்கணும் அப்படின்ட்டு என்ன பண்ணுறான்னா, இங்கே பாரு அந்த கிளைண்ட் வேறு இடத்துல வந்து மீட்டிங் இருக்குது, வா போகலாம். ஆக்சுவலி இவன் ஒரு 3 கிளைண்ட்டை பார்க்க வரணும் போல் வருஷம்லாம். நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டாக பார்க்குறது கிளைண்ட்டும் அந்த ஆள் தான் போல். இவன் என்ன பண்ணுறான்னா, இந்த இடத்துக்கு தான் அவங்க 2 பேரும் கிளம்பி வராங்கன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அப்ரூட்டாக இந்த இடத்த விட்டு நவுந்து போகணும் அப்படின்னு ஹீரோ என்ன பண்ணுறேன்னா பிளான் போட்டு ஒரு போட்டில் ஏற்றிட்டு ஹீரோயின் கூட போயிட்டு இருக்கான். ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க வியூவெல்லாம் ரசித்து பார்த்துட்டு இருக்கேன். இவன் உண்மையிலேயே தான் ஹீரோயினை வந்துட்டு அட்மையர் பண்ணி ரசித்து பார்த்துட்டு இருக்கான். அவள் வந்துட்டு வியூ பாயிண்ட்டெல்லாம் ஹாப்பியாக வந்து சொல்லிட்டு இருப்பாளா, இது நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு வந்துட்டு இருப்பாளா. அவன் ரசித்து தான் பழிவாங்க வந்தவா ரசித்து பார்க்குற மாதிரி தான் தெரியுது பார்க்கும்போது. நெக்ஸ்ட் டைம் என்ன பண்ணுறாங்க, ஆல்ரெடி பார்த்த கிளைண்ட்டை போய் பார்க்க போகிறாங்க. அப்போ கேட்குறாங்க, இந்த மாதிரி ஷூ வந்தாங்கன்னா, ஷூ வந்தாங்க, ஷூ கூட யாராச்சும் வந்தாங்களாமா, ஆமாம் ஜேட் வந்தாங்கன்னு சொல்லிட்டு உண்மையாக சொன்னதுக்கப்புறம் இவளுக்கு மனசே போயிடுச்சு. நான் சொன்னேன்னு அவங்க 2 பேர் தான் ஒன்றா வந்தாங்கன்னு இப்போ கன்ஃபார்மே ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இவளுக்கு டவுட்டாகவே இருந்துச்சு, இவங்க 2 பேர் தான் ஒன்றா வந்திருக்காங்கன்ட்டு. அப்போ என்கிட்ட பொய் சொல்லிட்டு தான் இவன் இங்கே வந்திருக்கான் அப்படின்ட்டு இவ கன்ஃபார்ம் பண்ணிட்டா. 2 பேரும் தனியாக இருக்கிறோம், அதனால தான் இப்படி பிளான் பண்ணியிருக்காரு, ஏன் இப்படி எனக்கு துரோகம் பண்ணுறாருன்னு
முடியலன்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டா. ரொம்ப டயர்டாக இருப்பா. அதுக்கப்புறம் இவளுக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, இப்போ இவங்க 2 பேரும் ஒன்றா தான் வந்திருக்காங்க, இதுக்கப்புறம் நம்மளுக்குள்ளே என்ன இருக்குது, இதுக்கப்புறம் பார்த்தா பிரேக்கப் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. டேன் வந்து இங்கே பாரு, நீ இப்பயே இப்படி கோவிக்காத, சப்போஸ் பிஸ்னஸ் ட்ரிப்காக வந்திருக்கலாம், நீ ஏன் தப்பாக நினைக்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இல்லை எனக்கு அப்படி தான் தோணுது அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணுறாங்கன்னா, ஷூ வந்துட்டு ஸ்டே பண்ணியிருப்பாள் அந்த ஹோட்டலுக்கு போகிறாங்க. பார்த்தீங்கன்னா அவங்க வெக்கேட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு இருக்கு. அது வெக்கேட் பண்ணிட்டாங்களான்னா அதுவுமே ஷாக் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் ஹீரோ என்ன பண்ணுறான்னா அந்த இடத்துக்கு அழைச்சிட்டு போகிறான். போயிட்டு எங்கே கிளைண்ட் அப்படின்னு ஹீரோன்னு கேட்பா. சாரி நான் கிளைண்ட்டுக்கெலாம் அழைச்சிட்டு வரல, கிளைண்ட்லாம் இல்லை, நான் போய் சொல்லி தான் அழைச்சிட்டு வந்தங்கும் போது எதுக்கு போய் சொல்லிட்டு அழைச்சிட்டு வந்தீங்கன்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் கோவப்படுறான். இங்கே பாரு நீ கோவப்படாத, இன்றைக்கி தான் ஃபைனல் டே, இன்றைக்கி தான் லாஸ்ட் டே, இன்னும் கொஞ்சம் நேரம் தான் இருக்குது, அதுக்கப்புறம் என்ன நீ உன் லைஃப்பை பார்த்துட்டு போகிறேன், நான் என் லைஃப்பை பார்த்துட்டு போகிறேன், அவ்வளோதான், நம்மளுக்குள்ளே எல்லாமே முடிய போகுது. ஏன் இந்த டைம் வந்து நான் உங்களுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் ஆசைப்பட்றேன், இதுக்கப்புறம் நினச்சா கூட இது முடியாதுல்ல, ஸோ உனக்காக ஒரு ட்ரெஸ் வாங்கி வச்சுருக்கேன், ப்ளீஸ் வியர் பண்ணிவிட்டு ஒரு பார்ட்டி மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் வா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு கூப்பிட்றான். அப்புறம் 2 பேரும் என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம எங்கே தான் போகிறது, எப்படி தான் தேடுறதுன்னு சொல்லிட்டு எனக்கு டயர்டாகிடுச்சு, என் மனசு டயர்டாகிடுச்சு, என் பாடி டயர்டாகிடுச்சு, இதுக்கப்புறம் நான் இதை பற்றி யோசிக்க போகிறது இல்லை, எனக்கு தலைலாம் வலிக்குது அப்படின்னு சொல்கிறான். அதுதான் டேன் சொல்கிறான், என்ன நடக்குதோ அது நடக்கட்டும், நீ எதுக்கு இந்த மாதிரி யோசிச்சுட்டு இருக்க வா அப்படின்னு சொல்லிட்டு அவன் நல்ல சூப்பரான பேஸ் கழிச்சிட்டு போகிறான், ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு போகிறான். இவன் ஃபுல்லாக பேட்டரி டவுனு, அவள் வந்து அலைஞ்சு திரிஞ்சு அவளுக்கு கன்ஃபார்மே ஆகிடுச்சு, ரொம்ப டல்லாகவும் ஆகிட்டா. அப்படியே வந்துட்டு அழைச்சிட்டும் போகிறான். இங்கே பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்துட்டு ப்ரைவேட்டாக இவங்க 2 பேருக்கும் ஒரு டின்னர் அரேஞ்ச் பண்ணியிருப்பான். ரொம்ப காஸ்ட்லியான இதெல்லாம் வந்துட்டு ஃபுட்லாம் ஆர்டர் பண்ணியிருப்பான். இவளுக்கு ரொம்ப அழகான ஒரு ட்ரெஸ் வந்துட்டு வாங்கி கொடுத்துருப்பான். இதெல்லாம் போட்டு எனக்கு ரொம்ப ஆசை, இந்த மாதிரி கனவு, நம்ம லவ் பண்ணுறப்போ இந்த மாதிரி ஒரு டேட் போடணும் அப்படின்னு எனக்கு ஆசைன்னு சொல்லிட்டு அவன் அந்த ஆசையெல்லாம் சொல்லுவான். ஹீரோனுக்கு பிடிச்ச ஃபுட்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் வந்துட்டு கம்மி ரேட்லேயும் இருக்கும், அதிக ரேட்லேயும் இருக்கும். இவன் என்ன பண்ணுறான், அதிக ரேட்டில் உள்ள அந்த ஃப்ளேவருக்குள்ள ஃபுட்டெல்லாம் வந்துட்டு கொண்டு வந்து கொடுக்குறான். அந்த அவனுக்கு என்னென்ன ஃபுட் பிடிக்குமோ அந்த ஃப்ளேவரில் இருக்க காஸ்ட்லியான ஃபுட்லாம் வந்துட்டு கொடுக்குறான். இதெல்லாம் பார்க்கும்போது ஹீரோனுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, இந்த அளவுக்கு ஒரு ஆள் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஹீரோ சொல்கிறான், அவ்வளோதானே இந்த ஒரு நைட், அவ்வளோதான், எல்லாம் முடிஞ்சு போச்சு நம்மளுக்குள்ள, இதுக்கப்புறம் நம்ம நினச்சா கூட திருப்பி உட்காந்து இந்த மாதிரி சாப்பிட முடியாது, பேச முடியாது, இவ்வளோ தான் நம்ம லவ் பண்ணதுக்கு இதான் எண்ட் பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீலிங்ஸாக பேசுகிறாங்க. ஹீரோயினுக்குலாம் அப்படியே அழுக வருது. ஆனால் அவன் பேசும்போது அவன் கண்ணுலேயுமே தண்ணி வருது. இவ்வளோ தான், இதுக்கப்புறம் நம்மளுக்குள்ளே இனிமேல் கிடையாது அப்படின்னு சொல்கிறான். சொல்லிட்டு 2 பேருமே சாப்பிட்றாங்க. அந்த சாப்பாடு இறங்கவும் மாட்டேங்குது, ஒரு மாதிரி ஃபீலிங்ஸாகவே இருக்குது. இங்கே டேன் வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணுறதுக்கு தான் வந்துட்டு ஜெயினை வந்து அழைச்சிட்டு வந்திருப்பான். அப்போ வந்து இவன் ட்ரிங்க்ஸ் பண்ண போவாளா, இங்கே பாரு எம்டி ஸ்டமக்கில் வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணாது, ஃபஸ்ட்டு சாப்பிட்டுக்கோ அதுக்கப்புறம் ட்ரிங்க்ஸ் பண்ணலாங்கும் போது, இல்லை பரவாயில்ல இருக்கட்டும், இப்போ என் மனசில் இருக்கிற பாரம்லாம் வந்துட்டு குறைஞ்சா மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறான். ஏன் என்னாச்சு, இவ்வளோ நேரம் வந்துட்டு ரொம்ப இதாக தானே இருந்தேன், ரொம்ப கோவமாக தானே இருந்தேன் அப்படின்னு கேட்குறான். ஆமாம், எனக்கு வந்துட்டு அந்த டவுட் இருந்துகிட்டே இருந்துச்சு, இப்போ கன்ஃபார்ம் ஆகிடுச்சுல அவங்க 2 பேரும் ஒன்றா இருக்காங்கன்ட்டு, இப்போ லைட்டாக வந்துட்டு கிளேஸ் ஆன மாதிரி இருக்க மனசு அப்படின்னு சொல்கிறான். சரி அதெல்லாம் இருக்கட்டும், உங்ககிட்ட கேட்குறேன், இப்போ சூவியும் ஹீரோவையும் ஒன்றா பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவ கேட்குறான். அதுக்கு வந்துட்டு என்ன பண்ணுவேன், நீ என்ன பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, சீட்டர் நான் தானே ஃபஸ்ட்டு கேட்டேன், அப்போ நீங்கள் ஆன்சர் பண்ணுங்க அப்படிங்கும்போது இவன் என்ன சொல்கிறான்னா, 2 பேரும் ஒன்றா பார்த்தா என்ன பண்ண முடியும், ஒன்றுமே பண்ண முடியாது, அவங்களோட இஷ்டம், நம்ம வந்துட்டு ஒருத்தவங்களை போயிட்டு நீ என் கூட தான் இருக்கணும், என்ன தான் லவ் பண்ணணும் அப்படின்னு யாரையும் ஃபோர்ஸ் பண்ணக்கூடாதுல்ல அப்படின்ட்டு இவர் சொல்கிறாரு. என்ன இது ஒரு ரிப்போர்ட்டர்கிட்ட பேசுகிற மாதிரி போய் கேஷுவலாக பேசிகிட்டு இருக்கீங்க, நான் வந்து உங்கள் மனசுலேருந்து உங்களை சொல்கிறேன் அப்படிங்கும்போது, நான் இப்படி தான் நான் வந்து செட்டிலான ஆள், எனக்கு இவ்வளோ தான் ரியாக்ட் பண்ண தெரியும் அப்படிங்கிறான். ஓ அப்படியா, ஆனால் நான் அப்படி கிடையாது, அவங்க 2 பேரையும் ஒன்றா பார்த்தேன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான், நான் இப்போ ஸ்ட்ரைட்டாக போயிட்டு ஹீரோட சொல்லிடுவேன், உனக்கும் எனக்கு எல்லாமே முடிச்சு போச்சு, இதுக்கப்புறம் நீ தனியாக வாழ்ந்துக்கலாம், நான் தனியாக வாழ்ந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிடுவேன், நான் திருப்பி ரீயூனியன் பண்ணவே மாட்டேன் அப்படின்னு இவன் சொல்கிறான். சரி வீடு நீ எதுக்கு இவ்வளோ ஃபீல் பண்ணுற அப்படின்ட்டு இவன் வந்து கம் டவுன் பண்ணுறான். நெக்ஸ்ட் ஹீரோயினை தான் காட்டுறாங்க. ஹீரோ என்ன பண்ணுறான்னா, ஹீரோயின் கண்ணை வந்து கட்டிட்டு உனக்கு ஒரு பிடிச்ச பிளேஸ் கழிச்சிட்டு போகிறேன், ஒரு சர்ப்ரைஸ் இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே ஹக் பண்ண மாதிரியே ஒரு இடத்துக்கு கழிச்சிட்டு போகிறான். அங்கே போயிட்டு கண் கட்டை எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவளுக்கு ஒரு ஃப்ளவர் ரொம்ப பிடிக்கும்ல, அந்த ஃப்ளவர் தோட்டமாகவே ஃபுல்லாக இருக்குது, அதுவும் லைட்டு வேறு அந்த இடத்துல லைட்டு ஸ்பெஷலாக போட்டு வேறு காட்டுறானா. இதெல்லாம் பார்க்கும்போது ஹீரோயினுக்கு பயங்கர ஹாப்பி ஆகிடுச்சு. இதோட பூவோட பேர் ஃபர்கெட் மீட் நாட் ஃப்ளவர்னு போட்டிருக்காங்க சொல்கிறாங்க. இப்போலாம் ஒரு பூ இருக்கான்னு எனக்கு தெரியலங்க, அங்கே சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவங்க வந்துட்டு ஆல்ரெடி ஹீரோ வந்து ப்ரப்போஸ் பண்ணியிருப்பானே முன்னாடி, ஸோ அதே மாடலில் வந்துட்டு அதே மாதிரி சொல்கிறான். இப்போயுமே ஹீரோ அதுக்கு தகுந்த மாதிரி அவள் இப்போ என்ன பேசியிருப்பாளோ அதே மாதிரி இப்போ பேசுகிறா. 2 பேருக்குமே ஒரு நல்ல சிங்க் ஆகுது. அப்படியே ஹீரோ என்ன பண்ணுறான், ஹக் பண்ணிடுறான். அதுக்கப்புறம் ஹக் பண்ணிவிட்டு ஐ லவ் யூன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான்னா திருப்பி ஹீரோனை வந்துட்டு கிஸ் பண்ணுறதுக்கு போகிறான். இந்த வாட்டி ஹீரோனை வந்துட்டு கிஸ் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணிட்டான். ஏன்னா
பயங்கர டச்சாக வந்துட்டு பேசியிருப்பான், பிடிச்ச ப்ளேஸ் கழிச்சிட்டு வந்திருப்பான், எல்லாத்தையுமே ரிமெம்பர் பண்ணி சொல்லிட்டு இருப்பானா. ஸோ வந்துட்டு கிஸ்ஸும் பண்ணிடுறான். இங்கே பார்த்தீங்கன்னா 2 பேரும் குடிச்சிட்டு வந்துட்டு இருப்பாங்களா, அங்கே பார்த்தீங்கன்னா மியூசிக் வந்து ப்ளே பண்ணிட்டு இருப்பாங்க. இவ தான் பயங்கர ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருப்பாள். ஸோ நம்ம டான்ஸ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. டான்ஸா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து டேன் வந்து நிற்கிறாரு. இங்கே பார்த்தீங்கன்னா ஹீரோ ஹீரோயின்ஸ் வந்துட்டு ஒரு படிக்கு மேலே போயிட்டு அவங்க ரூம்குள்ளேயே போயிடுறாங்க, மேக் ஓவர் பண்ணுறதுக்கு போகிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இவங்க ஜாலியாக ஒன்றுமே தெரியாமல் பாவங்க ஜெயின் அவள் வந்து இங்கே டான்ஸ் பண்ணிட்டு இருக்கா. சொல்லப்போனால் இவங்க 2 பேர் தான் அடுத்த கப்பல் ஆக போகிறாங்கன்னு நினைக்கிறேன். இவங்க 2 பேரும் இங்கே டான்ஸ் பண்ணிட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க. அங்கே நம்ம ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் ரொமான்ஸ் பண்ணுற மாதிரி காட்டுறாங்க. இவங்க வந்துட்டு ஜாலியாக எல்லாத்தையுமே மறந்து இவ மனசை அப்படியே லேசாக்கிட்டு இருக்கா இங்கே ஜெயின். இவங்க 2 பேரும் ரொமான்ஸ்லாம் பண்ணி முடிச்சா. நெக்ஸ்ட் டே விடிஞ்சதுக்கப்புறம் ஹீரோ என்ன பண்ணுறான்னா கிளம்பி கிட்ட வரான். ஹீரோயின் வந்து தூங்கிட்டு இருக்கா. ஏதோ பேச தான் வரான்னு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் இல்லைங்க. கிட்ட வந்து அவன் மொபைலை எடுத்துட்டு அப்படியே ஹீரோயின் அப்படியே வில்லத்தனமாக பார்க்குறான். அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு, உன் மனசில் நான் பெரிய காயத்தை உண்டாக்கிட்டேன், இந்த காயத்தை எப்படி மறப்ப பார்ப்போம், அதுவும் என்னை ஈஸியாக மறந்துட்டேன்னு சொன்னேன்ல, இப்போ நான் உண்டாகிற காயம் வந்துட்டு உன்னால் ஈஸியாக மறக்க முடியுமான்னு பார்ப்போம்னு சொல்லிட்டு அப்படியே சிரிச்சிட்டு போகிறாங்க. இதான் இவனோட ஆசையே போல. ஸோ அந்த இடத்த விட்டு கிளம்பி போகிறான். இதோட இந்த எபிசோட் முடியுது கைஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லைக் பண்ணிவிட்டு பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். டேக் கேர்.